ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்காஸ் விசேஷம் 22வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவ்விடத்தில் சேர்ந்தபொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் மாலை வேளையில் பஸ்காவை ஆசரித்த பின்பு ஒலிவமலையில் அமைந்திருக்கிற கெத்செமனே என்கிற தோட்டத்திற்கு போனார். அங்கே சேர்ந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து பார்த்தார். அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டார். இங்கே சோதனை வழியாய் கடந்து செல்லுகின்ற இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய சீஷர்களோ சோதனை வருகிறது என்று அவர் எச்சரித்த பின்பும் துக்கத்தினாலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். கல்லறை தூரம் இடைவெளியுள்ள ஒரு இடத்திலே இரண்டு தரப்பு இரண்டு விதமான ஜெப நிலையோடு இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. சீஷர்கள் தங்களுக்கு சோதனை வரப்போகிறது என்று இயேசுவினால் எச்சரிக்கப்பட்ட பின்பும் துக்கத்தினாலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவோ பிதாவை நோக்கி மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். சோதனைகளை எதிர்கொள்ளுவதற்கு ஜெபம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். சீஷர்களைப் போல துக்கத்தின் நிமித்தம் நித்திரை பண்ணி கொண்டிருந்தால் தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும். இந்த கூட்டத்தில் பேதுருவும் இருந்தார். அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். ஆகவே சோம்பலையும் தூக்கத்தையும் நம்மை விட்டு அகற்றிவிட்டு இயேசுவை போல அதிக ஊக்கத்தோടെ ஜெபிப்போம், வெற்றி காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சோதனை நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களைப் போல துக்கத்தினால் நித்திரை பண்ணாமல் விழித்திருந்து ஜெபித்து சோதனைகளை வெற்றி கொள்ள எங்களுக்கு உற்சாக ஆவியை தந்து தாங்கும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.